கிட்ட வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் சொன்ன சத்தியத்தை காப்பாற்றுவேன், கண்டிப்பாக விஜய் விட்டு விலகிடுவேன், தயவு செய்து நான் சொன்னா கேளு, நீ வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாக வந்து சாட்சி சொல்லணும், விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை சொல்லி நடந்த உண்மையை நீ சொன்னால் போதும், ப்ளீஸ் தயவு செய்து செய் அப்படின்னு நான் செய்கிறேன், ஆனால் கண்டிப்பாக நீ காப்பாற்றுவேன் அந்த சத்தியத்தைன்னு சொல்லிட்டு உன்னை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்குறாங்க. இப்போ என்ன நீ நம்பணும் அவ்வளோதானே? ஆமாம் நம்புகிற மாதிரி நீ சொல்லி ஏதாவது நான் நம்புகிறேன், ஒன்றும் நம்ப முடியாது, நீ சரியான தில்லாலங்கடி அப்படின்றாங்க. சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை எடுத்து அவங்க வயித்துல வைக்கிறாங்க. இப்போ பாரு, என் வயித்துல வளர்கிற குழந்தை வந்து சாட்சியாக சொல்கிறேன், நான் கண்டிப்பாக செய்வேன், விஜய் விட்டு விலகி போகிறேன், நான் சொன்ன சத்தியத்தை நான் காப்பாற்றுறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிற காவேரி, நீ கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னு. ஆமாம் நான் கர்ப்பமாக தான் இருக்கேன், 3 மாதம் என் குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டுருக்குது, இங்கே பாரு, விஜய் விட்டு நான் பிரிஞ்சாலும் சரி, விஜய் ஞாபகமாக இருக்க இந்த குழந்தையோடு நான் வாழ்ந்துருவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, விஜய் வெளியே வரணும், எனக்கு அது போதும் வெண்ணிலா, ப்ளீஸ் வெண்ணிலா, எப்படியாவது வந்து விஜய் வெளியே எடுக்கணும், அதுக்கு நீ சொல்கிற வார்த்தையில் தான் இருக்குது வெண்ணிலா, ப்ளீஸ் வெண்ணிலா, நான் தான் விலைக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு ஒன்று அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க வெண்ணிலா. என்ன இப்போ கர்ப்பமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் வெண்ணிலா, மேடம் மேடம் வந்துட்டு வந்துட்டாங்க பாருங்கள் போலீஸு, நீங்கள் கிளம்புங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. எப்படியாவது வெண்ணிலா சாட்சி சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க காவேரி. அடுத்து வந்து என்னம்மா சாட்சி சொல்கிறீங்களா, என்ன நடந்ததுன்னு சொல்கிறீங்களா, வாக்குமூலம் உங்கள் வாக்குமூலத்தை வாங்க தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு அப்படின்னோடனே, சார் இதான் சார் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வந்து வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்போது விஜய்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார், விஜய் அந்த இடத்துல இல்லவே இல்லை, நான் வந்து நியாயம் கேட்டேன், ஏன்னா விஜய் வந்து முன்னாடி என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தார், இவர் வேணும்னே விஜய் மேலே வந்து படியை போட சொன்னார், அதனால தான் சார் நான் போட்டேன், அதனால் நான் நியாயம் கேட்டேன் அவர்கிட்ட, உங்களால் தானே விஜய் வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, விஜய் வெறுக்க வச்சுட்டிங்களேன்னு சொல்லிட்டு நியாயம் கேட்டேன், அதுக்கு வந்து அந்த பசுபதி என்ன மேலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டார் சார், அதனால தான் சார் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, இதுதான் சார் நடந்தது, பசுபதி தான் சார் எல்லாத்துக்கும் காரணம், விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை சார் அப்படி சொல்லிட்டு வெளில சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஓ அப்படிங்களா சார், நீங்கள் வேணால் எங்கள் மாமா கிட்ட கேளுங்க சார், எங்கள் மாமாவும் அந்த இடத்துல இருந்தார் சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே சார், நான் சொல்கிறதெல்லாம் 100% உண்மை தான் சார், இதில் வந்து எதுவுமே மாற்ற சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எங்கள் மாமா வேணால் விசாரிங்க சார், சரிம்மா சரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதியிருக்கோம் சைன் போடுங்க அப்படி சொன்னால் சைன் போடுறாங்க. அதுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கொடுத்த விஷயம் வந்து தெரிய வருது. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காளே, இந்த மாதிரி வாக்குமூலம் கொடுத்தா விஜய் வெளியே வந்துடுவானே, இதில் வேற அவங்க மாமா வேற வந்தாங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும் கேஸு, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. எல்லாம் வந்து ரவுடிஸ்க்கு எல்லாருமே வந்து அந்த வெண்ணிலாவோட மாமா ஊரில் தான் இருக்கா, அவனை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களும் போகிறாங்க. அங்கே இங்கே வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிகிட்டு வரதுக்காக அவங்களும் போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, குமரன் வந்து வெண்ணிலாவோட மாமாவை தேடி உள்ளே வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனோன்னா அவங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் வந்து குமரனுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. அடுத்து வீட்டில் உள்ள போய் பார்க்குறாரு. பார்த்தா அவர் இருக்கார். அங்கே தான் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களால் வந்து பாருங்கள் விஜய் வந்து ஜெயிலில் இருக்கார், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க அப்படி சொல்கிறாங்க. குமரன் எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அடுத்து வந்து இந்த மாதிரி வெண்ணிலா வந்து கண்டுமுழிச்ச விஷயமும் அதே மாதிரி வெண்ணிலா வந்து போலீஸில் வந்து சொன்ன விஷயமும் வந்து ஃபோன் மூலமாக தெரிய வருது. உடனே வந்து அவரும் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு வராரு. அப்போ கரெக்டாக வந்து ரவுடிஸ் எல்லாம் ஒரு வழி மறைக்கிறாங்க. அப்போ போலீஸ் வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. எல்லாருமே வாக்குமூலம் கொடுத்தாலும் வெண்ணிலாவோட மாமா வெண்ணிலா எல்லாருமே. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணாரு, காவேரி வந்து தேடி வராரு. பார்த்தா காவேரி அங்கே எல்லாம் ஒன்றும் புரியாமல் விஜய் யோசிக்கிறாரு, காவேரி எங்கே போயிருப்பா, நான் ரிலீஸ் ஆனேன்னு தெரிஞ்சோன்னே உடனே வந்துருவாள், எங்கே போயிருப்பா அப்படின்னோடனே அவங்க வீட்டில் அவங்க விசாரிக்கிறாரு. அவங்க அக்கா கிட்ட எல்லாக்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி தெரியாது, காவேரி வந்து உங்களை தேடி தான் போனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரல அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. ஒன்றும் புரியாமல் காவேரி எல்லா இடத்துலையும் தேடுறாரு, ஒன்றுமே புரியல, எங்கே போனான்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய்.